ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சண்டேனா என்னங்க ஸ்பெஷலு? பிரியாணி தாங்க. எங்கள் வீட்டில் எப்பயுமே என் பையனுக்கு பிடிச்சதுனால நான் பிரியாணி தாங்க பண்ணி வச்சுருது. நான் இப்போ 1/2 கேஜிக்கு தேவையான அளவு தாங்க மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் 1 கேஜி பாத்திரம் வச்சுருக்கிறேன், ஏன்னா அப்போ ஈஸியாக தொழுவுறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. 3 கிராம்பு, 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் போட்டுருக்குறேங்க. இது பொரிஞ்சது உடனே 3 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சதும் ஒரு முழு பச்சை மிளகாவும் போட்டுருங்க. இது போட்டு இந்த வெங்காயம் நல்லா விதக்கணுங்க. நல்லா விதங்குச்சுனா தாங்க அதனோட அரோமா சூப்பராக இருக்கும். இது வதங்கிட்டே இருக்கும்போது நான் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுறேங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா வதக்கினே இருக்கும்போது நான் காஷ்மீரி சில்லி 3 சில்லி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த பேஸ்ட்டும் நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். காஷ்மீரி சில்லியும் இந்த வெங்காயமும் நல்லா அதில் ஒன்று சேர நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணுங்க. இது வதங்கி வர்றதுக்குள்ளேயும் நம்ம தக்காளி, நான் 2 நாட்டு தக்காளியில் ஃபாரம் தக்காளி தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு நாட்டு தக்காளி போட்டால் பிரியாணி புளிப்பாக இருக்கும், அதனால நான் ஃபாரம் தக்காளி போடுறேன். ஃபாரம் தக்காளி நான் 2 எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குறேங்க. அதனிடையில் இந்த காஷ்மீரி சில்லியும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து ஒரு சேர அப்படியே நல்லா வரட்டும். இந்த தக்காளி பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடலாங்க. தக்காளி பேஸ்ட்டும் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணலாம். நான் நந்தினி கேர்டு ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. இது எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா விதங்கட்டுங்க. மசாலா நல்லா விதங்குச்சுன்னா தாங்க பிரியாணி நல்லா சூப்பராக வாசமாக இருக்கும். இப்போயே எனக்கு கம்மன்னு நல்லா வாசம் வருதுங்க. இதனிடையில் நான் சீரக சம்பாவில் தான் வேணும்னு சொல்லி கேட்டான். அந்த அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இடையில் நான் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் போட்டுட்டேன், சிக்கனும் போட்டுறேங்க. சிக்கனும் நல்லா விதங்கட்டும். சிக்கன் போட்டாச்சு. 1/2 கேஜி சிக்கன் தான் நான் போடுறேன், ஏன்னா 1/2 கேஜி ரைஸ்க்கு 1/2 கேஜி சிக்கன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் அதனால் 1/2 கேஜி சிக்கனும் 1/2 கேஜி ரைஸும் இது எடுத்து வச்சுருக்குறேங்க. சிக்கன் போட்டாச்சு. இதுவும் நல்லா எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிடலாங்க. தண்ணியும் ஊற்றியாச்சுங்க. மெஷர் பண்ண தண்ணியும் ஊற்றியாச்சு. நான் ஸ்டார்டிங்லேயே அரிசி எடுத்து ஊற வச்சுட்டு இருந்தேங்க. தண்ணி கொதிக்குது பாருங்கள். சீரக சம்பா அரிசி இந்த அளவுக்கு ஊறினா போதும். இப்போ போட்டுடலாங்க. அரிசியும் போட்டாச்சுங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி நல்லா அப்படியே ஃபுல்லாக எண்ணெய் பிரியுது பாருங்கள். இந்த டைமில் நம்ம தம் வச்சிடலாங்க. பாருங்கள், தீ ஜாஸ்தியாக இருக்கணும். பாத்திரம் நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு தீ ஜாஸ்தியாக வைங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது கொஞ்சம் நேரம் ஒரு ஸ்லோவில் ஒரு 10 நிமிஷம் வைங்க. வச்சுட்டு பாருங்கள் தனியாக எப்படி பொலன்னு வந்திருக்குது பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.